ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆஃப் கேஎல். நம்ம சேனல் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை, ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஓகேங்களா? நம்ம நேற்றுக்கு என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 03 இல்லைனா 30, 53 இல்லைனா 35 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். எனக்கு ஆல்போலில் 3 அப்படிங்கிற நம்பர் வரதுனால நான் அந்த 03 35 அப்படிங்கிற மாதிரி எடுத்து உங்கள்கிட்ட சொல்லியே கொடுத்துருந்தேன். எனக்கு ஆல்போலில் 3 வருது, அதனால் நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நேற்று வாட்ச் நீங்கள் எத்தனை பேர் வாட்ச் பண்ணி கரெக்டாக அந்த கெஸ்ஸிங் எடுத்தீங்க அப்படிங்கிறது தெரில. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே கரெக்டாக எடுத்தோம். ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணோம். ஓகேவா? ஒரே ஒரு தப்பு நான் பண்ணேன், அதே தப்பு நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது இந்த பிசி 49க்கு, அதாவது மொத்தம் 3 பிசி 49. ஓகேங்களா? இந்த 3 49க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, ஒரு நாள் மேலே கேப் விட்டு 38 எடுத்து மறுநாள் 38. ஓகேங்களா? அதாவது 38 எடுத்து ஒரு நாள் கேப்பில் மறுபடியும் 38 அப்படின்னு ஆடினா, அதே மாதிரி இந்த 49க்கு ஓகேங்களா, ஒரு நாள் கேப் விட்டு மேலே உள்ள 75 எடுத்து 75 57 அப்படின்னு சொல்லிட்டு பெறட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, சேம் அதே ஒரே நாள் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு 49க்கு ஒரு நாள் மேலே விட்டு 035 அப்படிங்கிறது தான் கேமு அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர்லேருந்து நம்பர் எடுத்து 25 52 திருப்பி 952 அப்படின்னு சொல்லிட்டு கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? 952 அப்படின்னு சொல்லிட்டு கேமை முடிச்சிட்டான். நம்ம டபுள்ஸ் நம்பர்லேருந்து தான் நம்பர் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுருந்தோம்னா, இன்றைக்கி 952க்கு 52 25 அப்படிங்கிற 952 கொடுத்துருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நான் கொடுத்துருப்பேனா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் 900 ஏபிபிசிஎஸ்சியில் 52 25 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகேவா? இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங்கில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே ரூட்டு தான், அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? சேம் அதே ரூட்டு அதே பேட்டர்னில் ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு விஷயம் மட்டும் எப்போதுமே நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம், இப்போ நான் அந்த சாட் பார்க்கும்போது, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சாட் பார்க்கும்போது கெஸ்ஸிங் போடலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு சாட் பார்க்கும்போது நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பிசி 71. ஓகேங்களா? பிசி 71 எப்போல்லாம் ஆடிருக்கான் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிங்க. இந்த பிசி 71 அப்படிங்கிற நம்பர் எப்போல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 171 971, வேறு 071, அதுக்கு முன்னாடி பிசி 71 அப்படிங்கிறது ஓகே. எனக்கு பார்த்த வரைக்கும் இது ஓகே. ஓகேங்களா? இப்போ இந்த பிசி 71 அப்படின்னு ஆடும்போதெல்லாம் கரெக்டாக 2 மாதம் கேப்பு விட்டு, ஓகேங்களா, 2 மாதம் கேப்பு விட்டு நமக்கு 399ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது டபுள்ஸு. அடுத்து இந்த பிசி 71க்கு 2 மாதம் கேப் விட்டு பார்த்திங்கன்னா 424 அப்படிங்கிறது டபுள்ஸு. நமக்கு மறுபடியும் இப்போ பிசி 71 2 மாதம் விட்டு டபுள்ஸ் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பிசி 71 அப்படிங்கிற நம்பர் அடிக்கும் போதெல்லாம், ஓகேங்களா, பிசி 71 அப்படிங்கிற நம்பர் அடிக்கும் போது அவன் காமனாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிசி 71 இருக்குது பாருங்கள், 771 கரெக்டாக 2 மாதம் கேப் விட்டு 877. ஓகேவா? அதாவது இந்த பிசி 71 அடித்தாலே மேக்ஸிமம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதம் கேப்பில் டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர் ஆடுறான். ஓகேவா? பிசி 71 அடித்தாலே 2 மாதம் கேப்பில் டபுள்ஸ் அப்படிங்கிற நம்பர் ஆடுறான். அதனால் பிசி 71 எப்போல்லாம் ஆடிருக்கானோ அன்றைக்கி டபுள்ஸ் வருது வரல, மேக்ஸிமம் ஒரு 70% நீங்கள் டபுள்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இது இல்லாமல் நிறைய கெஸ்ஸிங் இருக்குது. ஓகேங்களா? போக போக சொல்கிறேன், எல்லாத்தையும் பேசுகிறேன். நாளையிலேருந்து வீடியோ கொஞ்சம் கஷ்டம்தான், ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நாளையிலேருந்து கொஞ்சம் வீடியோ போட முடியாது. மொத்தமாக சேர்த்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஓகேவா? இப்போ என்னென்னா, ஒரு 2-3 ரூட் இருக்குது, எல்லாமே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது இப்போ பிசி 49 சேம் அதே ரூட்டில் போயிடுவோம். இப்போ பிசி 49க்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. பிசி 49 அதே ரூட்டை வச்சு தான் மறுபடியும் நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இப்போ இந்த பிசி 49க்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கேம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிசி 49க்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசி 49க்கு ஒரு நாள் மேலே பிசி 24, ஓகேங்களா, பிசி 24 அப்படிங்கிற நம்பர் எடுத்து
கரெக்டாக பிசி 49க்கு ஒரு நாள் விட்டு மறுபடியும் பிசி 24 அப்படின்னு ஆடுறான். அடுத்த பிசி 49க்கு மேலே உள்ள ஏபி 13 எடுத்து மறுநாள் ஏபி 31 அப்படின்னு ஆடுறான். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிசி 49க்கு மேலே, ஓகேங்களா, மேலே உள்ள பிசி 24 எடுத்து ஒரு நாள் விட்டு பிசி 24. அடுத்த 49க்கு மேலே உள்ள ஏபி 13 எடுத்து ஒரு நாள் விட்டு ஏபி 31. இப்போ நமக்கு பிசி 49, ஓகேங்களா, மேலே உள்ள 85, மேலே உள்ள 85 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ஆடணும். ஏன்னா நமக்கு இங்கே டபுள்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம நாளைக்கு டபுள்ஸ் வரும் அப்படிங்கிறது, பிசி 71க்கு டபுள்ஸ் அடிப்பான் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கே பிசி எடுத்து ஆடினான். அதாவது 524, ஓகேங்களா, 524 அப்படிங்கிற நம்பர் வந்து பிசி 24 எடுத்துக்கிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா 135 அப்படிங்கிற நம்பர்லேருந்து 13 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 585. இப்போ நாளைக்கு அவன் ஏசி எடுத்தான்னா 55 அப்படிங்கிற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஏபிபிசி பிசி ஏபி அடுத்து ஏசி எடுத்தான்னா 55 அப்படிங்கிற நம்பர் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரே ஒரு செட்டு, ஓகேங்களா, ஏபிபிசி ஏசியில் ஒரே ஒரு செட்டு 5885, ஓகேங்களா, 5885 அப்படிங்கிற ஒரே ஒரு செட்டு மட்டும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஏபிபிசி ஏசி அப்படின்னு போகிறோம். அவன் சப்போஸ் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணான் அப்படின்னா, ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணான் அப்படின்னா இந்த 85ஓ 58ஓ எடுத்து அவன் திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மட்டும் தாராளமாக எல்லோரும் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். 72 ரூபா 80 ரூபாக்குள்ளே தான் வரும். அதனால் அது எவ்வளோதோ காசு விட்டுறீங்க, அதை பெருசாக பார்க்காம 58 85 அப்படிங்கிறத ஒரு செட்டு தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நாளைக்கு நமக்கு ஏசியில் 55, ஓகேங்களா, ஏசியில் 55 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஏசியில் 55 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா என்ன வரும், ஓகேங்களா, என்ன வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிசி 49க்கு அவன் அந்த 24 எடுத்து ஆடும்போது கூட 4ஆம் நம்பர், ஓகேங்களா, 4ங்கிற நம்பர் சேர்த்து ஆடுறான். அதாவது 4 24, ஓகேங்களா, 4 அப்படிங்கிற நம்பரை எடுத்துருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிசி 49க்கு அடுத்து 9 அப்படிங்கிற நம்பர், அதாவது 319 9 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ஆடிடுறான். ஓகேங்களா, 9 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ஆடிடுறான். இப்போ அடுத்து இப்போ 4 9, இப்போ 4 9 அப்படின்னு போனான்னா அடுத்து 3 இல்லைன்னா 8, ஓகேங்களா, 3 இல்லைன்னா 8 அப்படிங்கிற நம்பரை வச்சு தான் ஆடுவான். இப்போ நமக்கு ஏசி 55 அப்படின்னு வந்துச்சுன்னா 535 இல்லைன்னா 585. நான் மறுபடியும் 585 அப்படின்னு கேட்காதீங்க, அடித்த ரிசல்ட்டே திருப்பி அடிப்பான், அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால் என்னோடய கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 535 585. ஏபிபிசி ஏசியில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 55 88. 55 அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு எதுவும் நம்பர் வந்தால், இல்லை எனக்கு 3 வரல 8 வரல ஆல் போடல அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ அந்த நம்பர் சேர்த்து வச்சு பாக்ஸ் போடுங்க. நான் இப்போ சார்ட் ரொம்ப நேரம் பார்க்கல, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பார்த்தேன். ஓகேங்களா, ஓப்பனாக சொல்லிடுறேன், 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பார்த்தேன். அதில் எனக்கு என்ன வருதோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அடிக்கக்கூடிய நம்பரில் ஆல்ரெடி நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0880 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். 2662 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அது இல்லாமல் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 053 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 053 கொடுத்தோன்னே நேற்று எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, பிசி 53 ரொம்ப நாள் பெண்டிங், ஓகேங்களா, ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் இது வரைக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தோம்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம். அதனால் 53 கண்டிப்பாக வரும். 053 வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 053 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக 053 அப்படின்னு வரலனா கூட
கண்டிப்பாக 053 பாக்ஸில் அடிப்போம். அதாவது 350 அப்படிங்கிற நம்பரை இந்த மாதம் பாக்ஸில் வரும். என்னோடய கெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் 053 அப்படிங்கிறது சிங்கிள் நம்பராகவே கொடுத்தேன். சப்போஸ் உங்களால் பாக்ஸில் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாக்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேஎல் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளவோ விட்டுருப்பீங்க. ஓகேங்களா, எவ்வளோதோ விட்டுருப்பீங்க. இதில் ஜெயித்தவங்கள விட தோற்றவங்க தான் அதிகம். ஓகேங்களா, இன்றைக்கி விளாடுவீங்க, இன்றைக்கி ஒரு 500 விளாடுவீங்க, 1000 விளாடுவீங்க, 10,000 விளாட்ற ஆளும் இருக்குது, 5000 விளாட்ற ஆளும் இருக்குது. ஓகேவா, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 5000 விளாட்ற ஆளும் இருக்குது, 10,000 விளாட்ற ஆளும் இருக்குது, வெறும் 30 ஒரே ஒரு நம்பர் விளாட்ற ஆளும் இருக்குது. ஓகேங்களா, அப்படி தான் போயிட்டுருக்கு கேமு. மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது விட்டுட்டேன் நான் இதில் வந்து 1 லட்ச ரூபா விட்டுட்டேன், 2 லட்ச ரூபா விட்டுட்டேன், 3 லட்ச ரூபா விட்டுட்டேன். ஓகேங்களா, அப்படி விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் விளையாடி எடுத்துடலான்னு தயவு செஞ்சு விளையாடி எடுக்க முடியாது. இதை விளையாடி எடுக்கணும்னா உங்களுக்கு முதல்ல மெயினான விஷயம் சார்ட் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஃபஸ்ட்லாம் வீடியோ போடுவோம். எப்படி வீடியோ போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக இந்த ஒரு ரிசல்ட் எடுத்துங்க, 925 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எல்லாருமே போடுற வீடியோ பார்த்திங்கன்னா சீபோர்டு 5க்கு, அதுக்கு முன்னாடி சீபோர்டு 5க்கு என்ன ஆடிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். சீபோர்டு 5க்கு பார்த்திங்கன்னா 928, அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 928. இந்த சீபோர்டு 5க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டு 861. இப்போ இதை வச்சு சீபோர்டு 5க்கு அடுத்து என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து 84 வரும். ஓகேங்களா, 584 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஆனால் இங்கே வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 092. ஓகேவா, காமனாக நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங் அப்படி தான் பார்க்குறோம், அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவன் கேம் அப்படி விளாட்றதில்ல. ஓகேங்களா, அந்த பழைய பேட்டர்ன், பழைய ரூட்டு, இப்போ அது எதுவுமே வேலை செய்கிறதில்ல. எல்லாம் புதுசு. அவன் ஒரு கேமை இப்போ வேறு மாதிரியாக கேம் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த சி போர்டை வச்சோ இல்லை பி போர்டை வச்சோ இல்லை ஏ போர்டை வச்சோ இந்த ரூட்டில் தான் உங்களுக்கு நம்பர் எடுக்க தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கேமை விட்டு வெளில போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா பழையபடி கேம் கிடையாது. ரூட் மாறிடுச்சு, பேட்டர்ன் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஓகேங்களா, அதாவது கேமில் நீங்கள் 5 நாள் உங்களுக்கு கேமை கெஸ் பண்ணி விளையாட தெரியுது, இப்படி தான் நம்பர் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு 5 நாள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதம் வின்னிங் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு 5 நாளில் நான் போகிற நம்பருக்கும் ரிசல்ட் வரத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதம் கேம் விளையாடாதீங்க. ஓகேவா, உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், இன்னொரு நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பர்லேயும் விளையாடாதீங்க. உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ உங்களுடைய நம்பரில் முதல்ல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இவங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பரையும் வச்சு ப்ளே பண்ணாதீங்க. நான் கொடுக்குற அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க நேற்று வின்னிங் கொடுத்தாங்க, அதனால் அவங்க கொடுக்குறது இன்றைக்கி கரெக்டாக இருக்கும், அதனால் அவங்க கொடுக்குற நம்பரில் 10 போடுவோம், 20 போடுவோம், நம்ம லாஸை கவர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விளையாடாதீங்க. முதல்ல சீபோர்டு எடுக்க கற்றுங்க. நீங்கள் சீபோர்டு எடுத்துட்டாலே உங்களுக்கு லாஸ் கிடையாது. சீபோர்டு ஒரு நம்பர் எடுத்து விளையாடுங்க. மேக்ஸிமம் சீபோர்டில் ஒரு நம்பர் இல்லைன்னா 2 நம்பர் எடுத்து விளையாட கற்றுக்கோங்க. அதுக்கு மேலே சீபோர்டில் வச்சு விளையாடாதீங்க. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 நம்பர் அப்படிங்கிறதே அதிகம்தான். ஒரு நாளைக்கு 150 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்கள் கைக்கு ஒரு 50 ரூபாயாவது வர மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் இந்த கேமில் உங்களால் வின் பண்ண முடியும், லாபம் பார்க்க முடியும். இது வந்து ஒரு சூது தான். ஓகேவா, இது வந்து நம்ம விளையாடுறது ஒரு சூது தான். நம்மளுடைய ஆசைக்கு தான் விளையாடுறோம். நம்மளுடைய ஆசைக்காக நம்மளோட சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஆசைக்காக நம்மளோட சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக பார்த்து விளையாடுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி விளையாடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாக விளையாடுங்க. சீபோர்டு நம்பர் தெரிஞ்சால் விளையாடுங்க. சீபோர்டு தெரிலையா, இல்லை அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அன்றைக்கி கேமே விளையாடாதீங்க. வாட்ச் பண்ணுங்கள். இவங்க சொன்னது வந்திருக்கு அப்படின்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு சீபோர்டு நம்பர் தெரிஞ்சால் விளையாடுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச், அவ்வளோதான். இது இன்றைக்கோ நாளைக்கோ முடிய போகிறதில்ல. இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கேரளா லாட்ரிங்கிறது இருக்க தான் போகுது.
நீங்கள் இன்றைக்கி விளாட்னா கூட நாளைக்கு சேர்த்து வச்சு கூட விளாண்டுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு ப்ரோ, எனக்கு ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு ஏதாவது கொஞ்சம் விட்டதை பிடிக்கலனாவது ஏதாவது எனக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறது, இன்னொன்று ஓப்பனாகவே சொல்கிறேனே, இது வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் தான் கொடுத்தேன். ஏபி கொடுத்துருக்கேன். ஏபி இந்த நம்பர் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் சொல்கிறேன், ஏன்னா கடைசி வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் சொல்கிறேன். ஏபி 51 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக இந்த மாதம் அடிப்பான். ஓகேவா, ஏபி 51 அப்படிங்கிற நம்பரு இந்த மாதம் கண்டிப்பாக அடிப்பான். சாரி, ஏபி 51 அப்படிங்கிற நம்பர் இந்த மாதம் கண்டிப்பாக அடிப்பான். அதனால் ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு லாஸ் கவர் பண்ணணும், உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க. ஓகேவா, வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் என்னால் முடிஞ்சது, நீங்கள் போன மாதம் லாஸ் பண்ணதாவது நான் எடுத்துறேன். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபா எடுத்துருவேன், 10 லட்ச ரூபா எடுத்துறேன், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. போன மாதம் நீங்கள் லாஸ் பண்ணதை நான் உங்களுக்கு எடுத்து தரேன், வின்னிங் வாங்கி தரேன். ஓகேங்களா? சப்போஸ் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிங்க. வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாட்ஸ்அப் நம்பர் இது தான். ஓகேங்களா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டேன். என் மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் விருப்பம், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.